ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே பயங்கரமான ஹரர் மூவி தாங்க. இந்த கதை ரொம்பவே பயங்கரமா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவேன். இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி, ஓகே, ரொம்ப பேசாம நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்பதான் எங்களால் இன்னும் நிறைய கதைகள் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க கதையை பார்த்துலாம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்றாங்க. சிட்டி என்ற ஒரு பயங்கரமான கொலைகாரன் இருந்தான். அவனை கொண்டதுக்கு அப்புறம் அவனோட பொருட்கள் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ ஒரு போலீஸ்காரன் அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில போயிட்டு இருக்கான். அதுவும் யாருக்கிட்டயோ டீல் பேசிக்கிட்டு. அடுத்து அந்த போலீஸ்காரன் ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்ட் அந்த போலீஸ்காரனையும் யாரோ கொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு லேடி. அவங்க அந்த கொலைகார சிட்டி பாபு சம்பந்தப்பட்ட பொருட்களை தூக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த சிட்டி பாபு பத்தி தான் நியூஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த கொலைகாரனை கொண்டதுக்கு அப்புறம் தான் சிட்டி எல்லாமே நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவனை பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க கட் பண்ணி போலீஸ்காரனை கொண்டுட்டு போனாங்களே, அவங்க ஒரு பொம்மையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொம்மை வந்து அந்த கொலைகார சிட்டி பாபுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருந்தது போல அதை பக்காவா ரெடி பண்றாங்க. அதை பாக்குறதுக்கு கொடூரமா இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து அங்க கட் பண்ணி ஒரு பையனை காட்டுறாங்களே, இவன் பேரு டேவிட்டா. இப்போ அவனோட ஆளை கூட்டின்னு போறதுக்காக தான் வந்திருக்கான். டோர் திறந்த அடுத்த செகண்ட் ஒரு போலீஸ்காரன் வந்து அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அது நடனா இவனோட ஆளோட கார்டியனா, அதாவது பேரண்ட்ஸ் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிற வேலை இவருக்கு தான். இந்த போலீஸ்காரரும் டேவிட்டை பார்த்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசிட்டு கூடவே அந்த பொண்ணையும் அனுப்புறான். அடுத்து இவங்களும் போன அடுத்த செகண்டே இவரு போன் பண்ணி யாருக்கும் விஷயத்த சொல்றாரு, இப்பதான் கிளம்பி இருக்குன்னு. அடுத்து இவங்களும் வண்டியில வந்துட்டு இருக்கும் போது தெரியுது பின்னாடி இன்னொரு பையன் இருக்கான் அந்த கார்லயே. அவன் என்னன்னா இந்த பொண்ணை கிஸ் பண்றான். இப்பதான் புரியுது, அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் வரா. அந்த போலீஸ்காரங்க தெரியக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, பின்னாடியே ஒரு போலீஸ் வண்டி வருது. அடுத்து அங்க கட் பண்ணி இந்த சைடு காட்டினா இந்த பொண்ணு வேற அந்த டாலை வச்சுக்கிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கு, ஏதோ மந்திர மாதிரி. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்களும் கடுப்பாருங்க தான் சொன்னோம். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். அப்பதான் தெரியுது இந்த அம்மா பேரு சிம்ரனா. இனிமே நம்ம சிம்ரன் வச்சுக்கலாம். அடுத்து உள்ள வந்தவனும் ஒரு போட்டோவை காட்டுறான். அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, யாரடா கொலை பண்ண, நீ சூப்பரா கொலை பண்ணிருக்கிய, யார் அது அப்படின்றதுக்குள்ள நீ மட்டும் கொலைகாரம் இல்லம்மா, நானும் ஒரு கொலைகாரன் தான், நானும் பயங்கரமா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் தெரியுது இந்த போட்டோவே ஒரு ஃபேக்குன்னு. அதாவது இவ இறந்த மாதிரி இவனே ஒரு போட்டோ எடுத்துன்னு வந்து காட்டிருக்கான். இந்த பொண்ணும் கண்டுபிடிச்சிச்சு. அப்ப அந்த பொண்ணு திட்டுது, நீ எல்லாம் வேஸ்டா, எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு, கொலை பண்றதுக்கே நீ சூட்டுபிள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவனும் கடுப்பாயிரான். அடுத்து இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா இவ்வளவு நேரம் மந்திரம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மையை காணும். அப்பவே புரிஞ்சிச்சு அந்த பொம்மைக்கு உயிர் வந்துச்சுன்னு. இப்போ வண்டிக்குள்ள வந்தானே அவனை வச்சு அவன் எங்க இருக்கான்னு பாக்கணும் அப்படின்னு அவனை தேட சொல்லுது. என்னோட லிப்ஸ்டிக் கீழே வந்துச்சு அப்படின்னு அவனும் தேடி தேடி பாக்குறான், எதுவுமே காணும். அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க பக்கத்துல அவன் ஒரு பொம்மை உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பொம்மை தான் அந்த மந்திரம் போட்ட டால். இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிச்சு அந்த பொம்மைக்குள்ள ஆன்மா புகுந்துச்சுன்னு. ஆனா இவனுக்கு எதுவுமே தெரியாம அந்த பொம்மையை வச்சு விளையாடுறான், தூக்கியும் போட்டுறான். அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியல. அப்போ ஒரு ஐடியா தோணுது. உடனே இப்ப வந்தவனை கட்டில படுக்க போட்டு அவனை ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டு அவன் மேல அந்த பொம்மையை வச்சு அவன் முன்னாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அப்போ சொல்லுது, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் என்னை விட பயங்கரமான கொலைகாரன், அவனோட ஆவியை இப்போ இந்த பொம்மைகள் புகுந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் நம்பவே இல்லை. இன்னும் காமெடி பண்றியா, அவன்லாம் ஒரு வெத்து வெட்டு அந்த டம்மி பீஸை இந்த பொம்மைக்குள்ள போட்டிருக்கியா அப்படின்றதுக்குள்ள அந்த பொம்மை ஒரு செகண்ட் தலையை திருப்புது. அதை பார்த்தோன்னே உனக்கு கொலையை நடுங்கிடுச்சுன்னு தான் சொன்னோம். ரொம்பவே பயந்துட்டான். அடுத்த செகண்டே அந்த பொம்மையும் பேச ஆரம்பிக்குது. என்னை பத்தி தப்பா பேசுறா அப்படின்னு அவனை கொலை பண்ண ஆரம்பிச்சிருது. அவனும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணாலும் முடியல. அடுத்த செகண்டே அந்த பொம்மை ஒரு தலைகாணியை வச்சு மூச்சு திணற அவனை கொன்னுருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை அந்த சிம்ரன் பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கு. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்றதுக்குள்ள இந்த சிம்ரன் பொண்ணும் ரொம்பவே லவ் பண்ணிச்சு போல. இந்த பொம்மையை பார்த்தவொடனே, அதாவது இந்த கொலைகார சிட்டி பொம்மை அவனை பார்த்தவொடனே ரொம்பவே லவ்வோட பேசிட்டு இருக்கு. உன்னை நான் பிரிஞ்சு இருக்க முடியல, அதனால தான் உன்னோட ஆவியை இந்த பொம்மைக்குள்ள புகுந்தேன் அப்படின்னு. அவனும் ரொம்பவே பயங்கரமா வச்சிருக்கிறான். சரி புகுந்துட்டல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அடுத்து அங்கே கட் பண்ணி இந்த லவ் ஜோடிஸை காட்டினா இங்க பாவம் மலையில நிக்க வச்சிட்டாங்க அந்த போலீஸ்காரன். அப்பவே புரிஞ்சிச்சு அவங்களுக்கு அந்த பொண்ணோட அங்கிளோட வேலை தான் அப்படின்னு. அடுத்த செகண்டே அவங்க அங்கிளும் வராரு. அந்த போலீஸ்காரர் அவர் வந்து அந்த பொண்ணை கூப்பிடாரு, வா போலாம், நீ பண்ற பிளான் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு பயங்கரமா சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு சொல்லுது, என்ன எதுக்காக தனியா விட மாட்டேன்றீங்க, அது என்னோட ஃப்ரீடம் அப்படின்றதுக்குள்ள, இந்த பார் நான் உன்னோட கார்டியன், நீ 18 வயசு வர்ற வரைக்கும் நீ என்னோட கட்டுப்பாடுல தான் இருப்ப. 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போய் எவன் கூட போகணும், ஆனா 18 வயசு வரைக்கும் என் கண்ட்ரோல்ல மட்டும்தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பலவந்தமா கூட்டின்னு போயிடாரு. அடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அந்த டேவிட் பையனும் ஐடியா தரான், டேய் நீ வேலைக்கு ஆகாது, அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு. இல்லைனா இந்த போலீஸ்காரங்கிட்ட உன்னோட லவ்வே சக்ஸஸ் ஆகாது, அந்த பொண்ணை மறந்துடணும் அப்படின்றதுக்குள்ள, சரி நான் கண்டிப்பா ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு அந்த பையனை சொல்றான். அதாவது இந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோவே, இனிமே நம்ம இவனை ஹீரோன்னு வச்சுக்கலாம். அடுத்தாங்க கட் பண்ணி இந்த கொலகார ஜோடி தான் காட்டுறாங்க. இந்த சிம்ரன் பொண்ணு வேற அவங்க ஆளுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு கறி உருண்டெல்லாம் செஞ்சிருக்கான். இந்த சாப்பிடுறதுக்குள்ள நான் எப்படி சாப்பிட முடியும், முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு ரொம்பவே லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு காட்டுது ஒரு மோதிரத்தை. அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு இவர் கேட்கறதுக்குள்ள அப்பதான் சொல்லுது, நீ தானே எனக்காக எடுத்து வச்சிருந்த, நீ சாகுறப்போ
ஒரு மோதிரத்தை வச்சிருந்தியாமே, அந்த மோதிரம் தான் இது, நம்மளோட கல்யாணத்துக்காக தானே சர்ப்ரைஸா சொல்றதுக்காக தானே வச்சிருந்தேன் அப்படின்னு. அப்ப பயங்கரமா சிரிக்கிறா. ஓ அந்த மோதிரமா இது, நான் இதை கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன் நீ நம்புறியா? நான் இதை ஒரு இடத்துல இருந்து கொள்ளையடிச்சேன். அவனை சாகடிக்கும் போது ரொம்பவுமே பயங்கரமா சந்தோஷமா இருந்தது. அவன் கையில தான் இந்த மோதிரம் இருந்தது. இது ஒன்றும் சாதாரண மோதிரம் இல்ல, டைமண்ட், பயங்கரமான விலை வாய்ந்தது. அப்படி நான் சாகடிச்சிட்டு அதை எடுத்துட்டு வரும்போது தான் என்ன போலீஸ்காரங்க என்ன கொண்டுட்டாங்க. அதை தான் நீ எடுத்து பயங்கரமா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறான். அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்காக எடுத்துட்டு வரியா? என்னது கல்யாணமா? நான் எப்போ யோசிச்சேன், உன்னை லவ் பண்றேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா கல்யாணம்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அந்த சிம்ரன் பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சுன்னு தான் சொன்னோம். அடுத்து இந்த சிம்ரனும் நைஸா பேசி அந்த சிட்டிடால எடுத்துட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்டுருது. எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்றதுக்குள்ள, சாரி இனிமே நான் உன் பேச்சு கேட்கறதா இல்ல அப்படின்னு பயங்கரமா சிரிக்குது. அதாவது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு அவன் துரோகம் பண்றான்னு. அதனால தான் இந்த பொண்ணு அவனை இனி கதையை முடிச்சாகணும் அப்படின்னு டிசைடே பண்ணிடுச்சு. இவனும் அந்த கூண்டுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பொம்மைக்கு இருக்கிற பலத்தை வச்சு பார்த்தா. அடுத்த சிம்ரனும் அதை நினச்சிக்கிட்டே ரொம்பவே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். பக்கத்தில் பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்த சொல்ல. அடுத்து அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வேணா துடைச்சிட்டு இருக்கான். அதே இடத்துல அந்த கொலகார சிம்ரன் பொண்ணும் இருக்கு. ஏதோ ஒரு சூட்கேஸை வலிச்சிட்டு வருது. அந்த சூட்கேஸில் யார் இருக்கான்னு பார்த்தா, அதாங்க நேற்று கொலை பண்ணாங்களே அவனை தான் அந்த சூட்கேஸில் வச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை கூப்பிடுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, பாக்ஸ் எடுத்து உள்ள வை அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாக்ஸை எடுத்து அவள் காருக்குள்ள இருக்க டிக்கில வைக்கிறா. அடுத்து அந்த சிம்ரன் பொண்ணும் நம்ம ஹீரோவை லைனில் வைக்கணும் ட்ரை பண்ணுது, வரியா போகலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோ என்னால் முடியாது, எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இந்த நைஸாக வந்துடுறாரு தான் சொன்னோம். அடுத்து அங்கே கட் பண்ணி அந்த சிட்டி பொம்மையாக காட்டுறாங்க. அவனும் சில பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதுவும் டைம் பாஸ் ஆகலைன்னு. அவனுக்கும் அதை பார்த்து அவன் ரொம்பவுமே கடுப்பாக தான் சொன்னோம். அதே நேரத்தில் அந்த சிம்ரன் பொண்ணு வருது. அந்த பொண்ணு சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே பரிதாபதாக படுது. நீ கூண்டில் அடப்பட்ட கிளி மாதிரி பண்ணிட்டு இருக்க, சுற்றி எல்லாமே கொலையை எப்படி பண்ணணுன்னு தான் நீ டிசைட் பண்ணுற போல. ஆனால் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், உங்ககிட்ட கொடுத்துருக்க எல்லா பொருட்களையும் புடிங்கிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுது. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன், அதுவும் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இதோ பாரு அப்படின்னு ஒரு லேடி டாலை காட்டுது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சுன்னு தான் சொன்னோம். அந்த டாலும் எனக்கு நீ மோதிரத்தை போடு, கண்டிப்பாக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த டாலை சொல்றது. அதை கேட்டவன அவனுக்கு ரொம்பவுமே பயங்கரமா கோவம் வருன்னு தான் சொன்னோம். அடுத்த செகண்டே இந்த சிட்டி டாலும் பயங்கரமா ஒரு பிளானை போடுது. அந்த டால் கிட்ட இருக்கிற மோதிரத்தை பிடிங்கி கொஞ்சம் கொஞ்சமா அதை கூண்டு அறுக்க ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த பொண்ணை காட்டினா அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டே நியூஸை பார்த்துட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல நேற்று இவங்க கொண்டாங்களே அந்த பாடியை டிஸ்பாஸ் பண்ணிட்டாங்களே, அந்த நியூஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. அந்த பாடி யாருதுன்னு தெரியல, சரியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த சைடு அந்த சிட்டி டால் வேற அந்த கூண்டுக்குள்ள வெளியே வந்துடுறான். அதுவும் அந்த பொண்ணு கொடுத்த டாலை பிடிச்சி வலிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கூட ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த சிம்ரன் பொண்ணை கொலை பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் தெரியாத அந்த பொண்ணும் டிவி பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த சிட்டி பொம்மை நேரா அந்த பொண்ணை கொல்றதுக்கு வருது. ஆனா இந்த பொண்ணு ஒரே ஒரு மிதி அந்த சைடு போய் விழுந்துருந்தா சொன்னோம். அடுத்த செகண்ட் அந்த சிட்டி டால் முன்னாடி இந்த எல்லாத்தையும் தள்ளி விடுறதுக்குள்ள மேல இந்த டிவி அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருந்த பாத் டால்ல வந்துடுது. அடுத்த செகண்ட் கரண்ட் பாஸ் ஆயிடுது அந்த தண்ணிக்குள்ள. அந்த பொண்ணுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது எல்லாத்தையும் அந்த சிட்டி டால் வேற பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட ஆத்மா இப்போ இந்த டாலுக்குள்ள வரட்டும் அப்படின்னு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு போட்ட மாதிரியே அடுத்து அவனும் மந்திரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க டால்ல எந்துக்கல. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் சாகல, செத்து போ அப்படின்னு இவனும் பயங்கரமா சொல்றதுக்குள்ள அடுத்த செகண்ட் அந்த பொண்ணோட உயிர் அந்த பாடியில இருந்துட்டு இந்த டால் கூட வந்துடுது. அந்த பொண்ணு ஏஞ்சி பார்த்துட்டு ரொம்பவுமே பயங்கரமா ஷாக் ஆகுதுன்னு தான் சொன்னோம். நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நீ ஒரு பெரிய கொலகார பாவியாச்சு, உன் கூட எல்லாம் நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கு. அப்ப அந்த கொலகார டாலும், என்ன நீ சொன்னதான் நான் செஞ்சேன், நாம 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், சந்தோஷமா வாழணும்னு சொன்னல. நான் டாலா இருந்தா நீ எப்படி சந்தோஷமா இருப்ப, அதனாலதான் நானும் உன்னை டாலா மாத்தினேன், இப்போ 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம் வருது. உன்ன மாதிரி கொலகாரனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுற என்னால, அதுவும் உன்ன மாதிரி டாலா இருக்கிறவன அப்படின்றதுக்குள்ள அவன் சொல்றான், என்ன டாலன்றியா, அப்ப நீ மட்டும் என்ன டால் இல்லையா அப்படின்னு ரொம்பவுமே பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு வேற எந்த வழி இல்லை அப்படின்னு இந்த பொம்மைக்குள்ள இருந்து மனுஷனா மாறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு தேடிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே தேடியும் ஒரு இடத்துல கூட கிடைக்கல. அப்போ அந்த சிட்டி டாலும் சொல்றான், நீ அந்த பேஜ் இந்த பேஜ் தேடாத, நான் சொல்ற பேஜை தேடு அப்படின்னு ஒரு பேஜை சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த சிம்ரனும் ஒரு பேஜை எடுத்து பாக்குது. அந்த பேஜுக்குள்ள போட்டிருக்காங்க ஒரு டாலர் மூலமா தான் பொம்மைக்குள்ள இருந்து திரும்ப மனுஷனுக்குள்ள உயிர் மாறுமா. அதை பார்த்த உடனே இவங்களும் டிசைட் பண்றாங்க போய் எடுக்கணும் அப்படின்னு. சரி அது எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த கொலகார சிட்டியை கொல்றப்போ அந்த டாலர் அவன் கழுத்துல தான் இருந்திருக்கான். அதனால இப்போ அவனை கொன்னு புதைச்ச இடத்துல தான் அந்த டாலர் இருக்கும், நாம போய் தேடினா அந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்றாங்க. ஆனா என்ன பிரச்சனை, இவங்க டாலர் இருக்கிறதால அங்கத்துக்கு போக முடியாதுன்றதால ஏதாவது ஒரு பணியாவது நம்ம போகணும் அப்படின்னு இவங்களும் பிளான் போட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து பிளானை போட்ட முடிச்சிட்டாங்க. அது என்ன பிளான்னா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ வச்சுதான் இவங்க அங்க போற மாதிரி. அவங்கிட்ட இந்த சிப்ரம் போடும், நான் வெளியூர் போயிருக்கேன், நீ என் வண்டிக்குள்ள இருக்கிற 2 டாலர் மட்டும் எடுத்துட்டு போய் நான் சொல்ற இடத்துல கொடுத்துடு, நான் உனக்கு $1000 தரேன், அதுவும் $500 முன்னாடியே அட்வான்ஸா நீ அங்க கொடுத்து
கொடுத்ததுக்கு அப்புறம் $500 பின்னாடியே தரேன் அப்படின்னு சொல்லல. இவனும் காசை பார்த்தபடியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து அவனும் உள்ள வந்து அந்த $2 எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். கூட $500 எடுத்துக்கிட்டு. அடுத்த நேரம் நம்ம ஹீரோ எங்க வரான்னு பார்த்தா அவன் ஆளை தேடி தான் வந்திருக்கான். அவன் ஆள் கூடயும் பேசிட்டு இருந்தா இந்த பொம்மைங்களுக்கு வேற ரொம்பவே பயங்கரமா கடுப்பா வந்து சொன்னோம். ஏடா இப்ப இருக்கிற டயத்துல அதுவும் எங்களுக்கு நேரமே இல்லை, நீ என்ன லவ்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு 2 பொம்மைகளும் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருந்தா சொல்லணும். அடுத்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாம், நான் என்கிட்ட காசு இருக்கு, அதை வச்சுட்டு பொழைச்சிக்கலாம், நான் ஏதாவது வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் கையில் இருக்கிற $500 காட்டுறான். அதை பார்த்து நான் அந்த பொண்ணும் என்னோட அங்கிள் கத்துவாரு அப்படின்றதுக்கு நாம பார்த்துக்கலாம், உங்க அங்கிள் நாம 2 பேர் சேர்றத ஒத்துக்கவே மாட்டாரு, அதனால நமக்கு தெரியாம தான் போய் ஆகணும் அப்படின்றதுக்குள்ள சரி ஓகேன்னு அந்த பொண்ணு ஒத்துக்குது. அடுத்து நம்ம லவ் செடியும் வீட்டுக்குள்ள போயிடறாங்க அங்க பேக் பண்ணி வந்துடலான்னு. இந்த சைடு பார்த்தா அந்த கார் கிட்ட அந்த அங்கிள் போலீஸ்காரனும் இருக்கான். இவங்கள பார்த்துட்டான். அடுத்த செகண்டே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த வண்டிக்காரன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. அடுத்து இவனும் இந்த காரை ஓப்பன் பண்ணி அந்த போலீஸ்காரனும் அந்த வண்டியில உள்ள போகணும்னு எவ்வளோ ட்ரை பண்றான். ஆனா எல்லாமே கதவு லாக் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால அவனும் எதுவுமே செய்ய முடியாம போய் டோர் ஓப்பன் பண்றதுக்கு பொருட்களை எடுத்துன்னு வரதுக்காக போயிட்டான் அந்த போலீஸ்காரன். இந்த சைடு உள்ள இருக்கிற டாலுங்களை காட்டினா அதுல சிட்டி பாபு டால் மட்டும் பயங்கரமா கோவப்படுறான். இவன் என்னடா நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணுவான் போல, இந்த போலீஸ்காரனை போட்டுடலாம் அப்படின்னு இவனும் டிசைட் பண்றான். கத்தி எடுத்து காட்டுறான். அப்போ அந்த சிம்ரன் டால சொல்லுது, எதுக்காக அவசரப்படுற, எப்ப பாரு கத்தியில தான் கொலை பண்ணுமா, எத்தனையோ படத்துல புது விதமா காட்டுறாங்களே அந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்றதுக்குள்ள இவனுக்கு ஐடியா வருது. சரி ஓகே புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அந்த போலீஸ்காரனும் வந்துட்டான். ஒரு கம்பி எடுத்து வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறான். உள்ள ஒரு கஞ்சா பாக்கெட் எடுத்து ஒழிச்சு வைக்கிறான். அதே நேரத்தில் யாரோ சவுண்டு, யாரோ சிரிக்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா அவன் அது டால்னா. அவனும் சரி இது டாலுங்க தானே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ நேராக பார்த்தா ஆணிங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. என்னடா இது ஆணிங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க வித்தியாசமா பார்க்குறான். அடுத்த செகண்டே அந்த பொம்மைங்களாம் ஏதோ ஒரு பிளானை பண்ணிடுது. கார்ல இருக்கிற ஏர் பேக்கை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள முன்னாடி இந்த ஆணிங்கெல்லாம் நேராக அவன் ஃபேஸில் ஒட்டிக்கிட்டு அங்கேயே விழுந்துடுறான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினை வரதை பார்த்துட்டு சரி இந்த பாடியை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த போலீஸ்காரனை தூக்கி சீட்டு கீழே வச்சிடறாங்க. இந்த 2 டாலும் அடுத்த செகண்டே எந்த ப்ரூஃபும் இருக்கக்கூடாதுன்னு ரத்தத்தை எல்லாத்தையும் தொடச்சிடுது. அடுத்து நம்ம ஹீரோ கார் கிட்ட வந்ததுக்கப்புறம் பேகை உள்ள போட்டு பார்த்தான். அப்போ அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, டோர் நான் திறக்கவே இல்லையே எப்படி திறந்தது அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ மூடி இருக்க மாட்டா அப்படின்னு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அவங்களும் போயிட்டே இருந்தா பின்னாடியே போலீஸ் கார் வர ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு இவங்களும் பயங்கரமா கடுப்பாங்க, என்னடா இது கொடுமையா இருக்கு அப்படின்னு. அந்த போலீஸ்காரன் வண்டியை நிறுத்த சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ நிறுத்தாம கொஞ்சம் தூரம் போய் கடையில போய் நிறுத்துறான், ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்னு. அடுத்து அந்த போலீஸ்காரனும் வண்டி விட்டு இறங்குங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கொஞ்சம் திமிராத பேச ஆரம்பிக்கிறான். அடுத்து ஹீரோயினையும் பேச ஆரம்பிக்கிறது எவ்வளவோ, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்களேன், எதுக்காக எங்க அங்கிள் சொல்ற பேச்சு கேட்குறீங்க, நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை சேர விடுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் கேட்கவே மாட்டேன்றான். உங்களை பிரிக்க சொல்லி உங்க மாமா தான் எனக்கு பணம் கொடுத்தாரு, நான் எப்படி பிரிக்காம இருப்பேன் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா சிரிக்கிறான். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயங்கரமா கத்துது, கூடவே அடிக்க ஆரம்பிச்சிருது. நான் உன்னை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன், இனி நான் உன்னை கொன்னுட்டு தான் போவேன் அப்படின்றதுக்குள்ள சுத்தி இருக்கிற எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டா போலீஸ்கார முறைக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லாரும் போக ஆரம்பிச்சிடறாங்க. இங்க உள்ள காட்டினா இந்த டால் பொம்மை வேற அந்த கஞ்சாவை பார்த்துட்டு சுருட்டி சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்து நம்ம ஹீரோ எப்படியோ வந்து சமாதானப்படுத்துறாரு அந்த பொண்ணை. சரி நீ போய் சாப்பாடு ஏதாவது அரேஞ்ச் பண்ணு, அதுக்குள்ள எப்படியாவது அவர்கிட்ட பேசுறா அப்படின்றான். இந்த சைடு அந்த போலீஸ்கார வேற அந்த வண்டிக்குள்ள ஏறி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், என்னென்ன இருக்கு அப்படின்னு. பார்த்தா பயங்கரமா ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு அவனும் டவுட் பண்றான், என்னடா இந்த டால் ஏதாவது ஆடிச்சா அப்படின்னு. அப்போ கீழே அந்த போலீஸ்காரனை ஒழிச்சு வச்சாங்களே அந்த சீட்டு டப்பா எடுக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த உடனே எப்படியாவது இவங்க சமாளிச்சாகணும், இல்லைன்னா இங்கேயே மாட்டிப்போம் அப்படின்னு கஞ்சா பாக்கெட்டை தூக்கி போறதுக்குள்ள அவனும் என்னன்னு பார்த்தா அது கஞ்சா பாக்கெட்டு. அந்த போலீஸ்காரனும் அந்த கஞ்சா பாக்கெட்டை தூக்கிட்டு வெளியே வரான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இது அங்கிளோட வேலை தான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோவால எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா அவன் போலீஸ்காரன்றதால. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த பொம்மை டாலுங்களும் இனி நமக்கு வேலைக்கு ஆகாது, ஏன்னா இவன் மட்டும் மாட்டிக்கிட்டான்னா இனி நம்மளால இங்கிருந்து அங்கே போகவே முடியாது, அதனால எப்படியாவது இவனை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்றாங்க. கூட ஒரு பிளானை போட்டுறாங்க. அதுவும் நேரா அந்த செட்டி டால் மட்டும் அந்த போலீஸ்காரர் இருக்கானே அவனோட காருக்கு பெட்ரோல் டேங்கான ஒரு துணியை போட்டு பற்ற வச்சிடறான். அடுத்த செகண்டே நைஸா யாருக்கும் தெரியாம பின்னாடி வந்துடுறான். அடுத்து என்ன நடக்கும், அந்த போலீஸ்காரர் இந்த காரு ரொம்பவே பயங்கரமா வெடிச்சுன்னு தான் சொல்லணும். அங்க இருக்க எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ ஹீரோயின் என்னதான் ஆச்சு அப்படின்னு ஓடி வருது. இங்க கார் வெடிச்சிருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிச்சு. சரிவா இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவை நினைச்சுக்கிறேன், ஒருவேளை ஹீரோயின் தான் இந்த மாதிரி பண்ணிச்சு போல அவனை அப்படின்னு இவனும் ஒரு பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அடுத்து இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கறதுக்குள்ள நான் எதுவும் பண்ணல, நீதான் அதை பண்ண அப்படின்னு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. அப்பதான் புரியுது இவங்க 2 பேருமே பண்ணலன்னு. அதே நேரத்தில் டேவிட் அந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், என்னடா பண்ணீங்க, உங்களை பத்தி தான் இங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு, யாரையோ கொலை பண்ணிக்கலாமே, அதுவும் போலீஸ்காரனாமே, என்னடா அப்படின்றதுக்குள்ள டேய் எங்களுக்கு எதுவுமே தெரியலடா, என்ன நடக்குதுன்னு புரியல எங்களுக்கு அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேவிட் இன்னொரு விஷயம் சொல்றான் அந்த ஹீரோயினை பார்த்து, இதோ பாரு உன்னோட அங்குலையும் காணும், அதனால தான் போலீஸ் எல்லாருமே உங்க மேலே சந்தேகப்படுறாங்க, அதனால நீங்க பாத்துருங்க அப்படின்றதுக்குள்ள அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னது என்னோட அங்குலும் காணுமா அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேரும் கேட்டுக்கிறாங்க, அங்குள் நீ ஏதாவது பாத்தியா அப்படின்னு. 2 பேருமே நான் எதுவுமே பார்க்கல அப்படின்றாங்க. அடுத்து அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு சர்ச்சை நான் வந்து எடுத்துறான். அப்போ நம்ம ஹீரோயினி கேட்குது என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை நீ நம்புறல அப்படின்றதுக்குள்ள ஆமாம் நான் நம்புறேன், என்ன விஷயம் அப்படின்றதுக்குள்ள
அப்போ ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். என்னன்னா அவங்க 2 பேருமே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கொலைகார ஜோடியை காட்டினா இவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் ஆகணும்ன்றத பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய பேர் வரணும், இதை விட பெரிய சர்ச்சில் நடக்கணும் அப்படின்னு. அடுத்து 2 பேரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்கணுமோ அதை நடக்குதுல்ல, கண்டிப்பா நம்ம நினைச்சது நடந்தே தீரும் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த போலீஸ்காரனும் ஏஞ்சிடறான். அதை பார்த்த உடனே அந்த சிட்டிட்டாலும் கத்தி எடுத்துட்டு போய் அந்த போலீஸ்காரனை பயங்கரமா குத்தி கொள்றான். அந்த போலீஸ்காரனும் அதே இடத்துல இறந்துட்டான் தான் சொன்னோம். அப்போ சிட்டிட்டாலும் சொல்றான், எவ்வளவுதான் புது டெக்னிக் வந்தாலும் கொலை பண்ற விதத்துல பழைய டெக்னிக் தான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு இப்போ கொலை பண்ணதை பத்தி பெருமையா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமும் முடிஞ்சிச்சு. அடுத்து இவங்க 2 பேரும் நைட் ஆனதால எங்கேயாவது போய் தங்கி ஆகணும், இல்லைன்னா வெளியே சுத்தினா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அதுவும் இந்த ஹனிமூன் ரூம்ஸ் தருவாங்களே அந்த இடத்துல போய் தங்கியிருக்காங்க. ஏன்னா வேற எங்கேயும் கிடைக்காதுன்றதால. அப்போ அந்த ரூம்ல இருந்து டிவியில பார்த்தா அதுவும் இவங்க 2 பேரும் பத்தி தான் போயிட்டு இருக்கு. அவங்க தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு இவங்களும் ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாங்க. என்னதான் நடக்குது நம்ம சுத்தி, அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. யாருன்னா தெரியாம நான் ரூம் மாறி வந்துட்டோம் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவுமே போதையில இருக்கிற மாதிரி. ஆனா என்னன்னா இவங்க நைஸா பேசிக்கிட்டே உள்ள வந்து நம்ம ஹீரோட பர்ஸ் ஆட்டிய போட்டுறாங்க. ஆனா இந்த விஷயத்த அந்த கொலைகார லவ் ஜோடியும் பாத்துருது. அதாவது சிட்டிட்டாலும் கூட சிம்ரன்டாலும் பாத்துறாங்க. இவனுங்க வேற இவனோட பர்ஸ் ஆட்டிய போட்டாங்களே, காலையில டீசலுக்கு என்ன பண்ணுவான், இவன் ஒழுங்கா எடுத்துன்னு போய் தரணும்னா அந்த காசு இருக்கணும் அப்படின்னு இவங்களும் நைட்டை போய் தூக்கலான்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, இவங்க ஒருவேளை டிவி ஆன் பண்ணிட்டாங்களா ரொம்பவே ஆபத்து அப்படின்னு இவங்கள நைஸா பேசி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு இந்த புது லவ் ஜோடியா இருக்கிற அந்த ரூம்ல தான் கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த கொலைக்கார லவ் ஜோடியை உள்ள வந்துடுறாங்க, அதாவது அந்த டால்ஸ். அடுத்து என்ன நடக்கும், அவங்களையும் அதே இடத்துல கொல்றதா மேல இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த கண்ணாடி இருக்கிற தூள்ங்க எல்லாத்தையுமே அவங்க மேலே படுற மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அடுத்த செகண்டே அங்கேயே இறந்துட்டாங்க தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டால் லவ் செடியும் இந்த லவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி நாமளும் இதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி கொலை பண்ணுறதை பார்த்த உடனே இந்த சிட்டி டாலுக்கும் பயங்கரமாக லவ் வருது போல அந்த சிம்ரன் மேலே. அடுத்த செகண்டே அவனும் ப்ரப்போஸ் பண்ணுறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு மோதிரத்தை எடுத்து அவளுக்கு போட்டு விட்றான். அடுத்த செகண்டே சிம்ரன் பொண்ணும் பயங்கரமா அழுவுது, இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது, 2 பேரும் அது டால்குள்ளேயே ஒன்னா வருதாங்க தான் சொல்லணும், இயற்கைக்கு மாறா. அடுத்த கட் பண்ணி நம்ம ஹீரோ இடத்துல காட்டினா அவனுக்கும் முழிப்பு வருது. அடுத்த செகண்டே வெளியே போறான். இவன் போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினையும் போன் எடுத்து பேசுது. யாருக்குன்னு பார்த்தா அது நம்ம டேவிட் தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, அதாவது ஒருவேளை நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அப்படிதான் டவுட் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை இல்லாம பேசுது. அவன் தான் கொலைகாரனா இருப்பானோ அப்படின்னு. ஆனா அது மட்டும் இல்லாம என்னால போலீஸ் கிட்டயும் சொல்ல முடியாது, ஏன்னா அவனை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு பயங்கரமா ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்தில் டேவிட்க்கு இன்னொரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. அவன் ரூமை விட்டு வெளியே வந்து அங்கிருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டேவிட்டும் சொல்றான், டேய் உங்க 2 பேருக்குமே சந்தேகம் வந்தா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க, ஏன்னா அங்க மட்டும் தான் உங்களால ரிலீஃப் ஆக முடியும். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களால நம்ப முடியல, அப்போ அவங்களுக்கும் நம்பிக்கை வரும், அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து அங்கே கட் பண்ணி அந்த கொலை நடந்தது அந்த ரூம்க்கு அந்த ரூம் சர்வீஸ் பண்ணுறதுக்காக உள்ள வராங்க. அவங்களும் உள்ள வந்து பார்த்துட்டு ரொம்பவே பயந்துறாங்க, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சவுண்டுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அங்கே வந்து பார்த்துறாங்க. அங்கே வந்து பார்த்தா நேற்று வந்த 2 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்க 2 பேருமே பயந்துட்டாங்க. என்னடா இது, நேற்று நம்ம கிட்ட தானே வந்து பேசினாங்க, ஒருவேளை நாம தான் கொண்டுட்டோம் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு அவங்களும் பயத்தில் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த செகண்ட் இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் அவங்கள கொண்டிருப்ப, நீ தான் அவங்கள கொண்டிருப்பேன்னு. இவங்க 2 பேருமே சண்டை போடுற நேரத்தில் அது டேவிட் வந்துடுறான் இவங்களை தேடிட்டு. அதாவது நேற்று ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு. அவன் வந்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பேசிட்டு இருக்காங்க. என்னடா உங்க பிரச்சனை, 2 பேருமே கொலை பண்ணலடா, அப்போ எதுக்காக நீங்க 2 பேரும் பயப்படுறீங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த கார்ல ரொம்பவே பயங்கரமா நாறுது. என்னடா ஸ்மெல் வருதுன்னு கேட்டா எதுவுமே தெரியல, சாக்ஸ் கைட்டி வச்சான், அந்த ஸ்மெல்ல தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டேவிட்க்கு பயங்கரமான டவுட், சாக்ஸோட ஸ்மெல் எல்லாம் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு எல்லா இடத்தையும் செக் பண்றான். அப்போ சீட்டு கீழே எடுத்து பார்த்தா அங்க அந்த போலீஸ்காரர் இருக்கா. அந்த போலீஸ்காரரை பார்த்த உடனே டேவிட் ரொம்பவே பயங்கரமா பயந்துட்டான்னு தான் சொல்லணும். அப்போ அவனுக்கும் சந்தேகம் வந்தது, ஒருவேளை ஹீரோ ஹீரோயின் 2 பேர் தான் கலந்து இவனை கொண்டு இருக்காங்க, இவங்களே எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க போல அப்படின்னு இவனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து இவனுக்கு எடுத்து வச்சுக்கிறான். அப்போ இந்த சைடு அந்த பொண்ணு வேற பேசிக்கிட்டே முன்னாடி வரதுக்குள்ள அவனுக்கு பயத்துல கண்ணை காட்ட ஆரம்பிச்சிடான். நீங்க வண்டி எடுத்துங்க, நீங்க 2 பேருமே கொலைகாரன் தான் அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். என்னடா இது, நீ தானே இவ்வளவு நேரம் பாசிட்டிவா பேசுறேன், இப்ப என்னடா நாங்க தான் கொலைகாரன் சொல்றேன், என்னடா ஆகுது, இன்னும் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அடுத்த செகண்ட் அந்த டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறான். துபாரு அப்படின்னு. அதை பார்த்த உடனே அவங்க 2 பேருமே பயங்கரமான ஷாக். என்னது, அங்கிள் இங்க தான் இருக்காரா, அதுவும் யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு. அதே நேரத்துல டேவிட் போலீஸ் வண்டி போறதை பார்த்துட்டு இங்க வாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் அந்த 2 டாலும் ஏஞ்சி கண்ணு காட்டுது. அதை பார்த்தோன்னே அவங்க இந்த 3 பேருக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கூடவே அந்த டேவிட்க்கும் என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த பொம்மைங்களுக்கு எப்படி உயிர் வந்தது அப்படின்னு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பயத்துல
டேவிட் வேற 2 ஸ்டெப் பின்னாடி போயிடான். அதனால என்ன நடந்ததுன்னா பின்னாடி வந்த லாரி அவனை இடிச்சிருது. அதனால அவனும் அதே இடத்துல இறந்துட்டான்னு தான் சொல்லணும். அடுத்து இதை பார்த்த உடனே அந்த சைடு இருக்கிற லவ் ஜோடியும் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலகார ஜோடி வேற அவங்க 2 பேரும் மிரட்டுறாங்க, இங்கிருந்து வண்டி எடுங்க இல்லைன்னா போலீஸ்காரங்க உங்களே சுட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவங்களுக்கும் வேற வழி இல்லைன்னு அங்கிருந்து வண்டி எடுத்து போக ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த போலீஸ்காரன் வண்டியை சுட்டு அங்கேயே ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிடறாங்க. அப்பதான் 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இது அந்த சிம்ரன் தான் அப்படின்னு. இவனும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறான், எப்படி இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு. அது உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சிட்டி பாபு ரொம்பவே டெரர் பீஸா சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்களோட பிளானே வேற. இவங்க 2 பேர் நம்ம லவ் ஜோடியை 2 பேருமே கூட்டிட்டு போய் டால்ல இருக்கிற உயிரை எடுத்து இவங்க உடம்புக்குள்ள சேர்த்துற மாதிரி இவங்க பிளான போட்டிருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேருமே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இதுதான் முதல் வாட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம், அதனால கூடு விட்டு கூடு பாஞ்சிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு சாவே இல்லாம இருக்கும் அப்படின்னு இவங்களும் பயங்கரமா ஸ்கெட்ச போடுறாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே சரி ஓகே, இனி நம்ம இந்த வண்டியில போயிட்டு இருந்தா நமக்கு தான் டேஞ்சர், புது வண்டியை மாத்தணும் அப்படின்னு இவங்களும் டிசைட் பண்ணிடுறாங்க. புது வண்டியை மாத்திடலாம்னு. அடுத்து என்ன நடக்கும், ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை பிடிச்சி அந்த வண்டிக்கு மாட்டிடுறாங்க. கூடவே அதுல இருந்த 2 பேரை கொண்டுறாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த வண்டியில போயிட்டே இருக்கும்போது சிம்ரன் டாலும் அது சிட்டி டாலுக்காக ஏதோ ஒன்று சமைச்சு தருது. அவனும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உன்னோட குக்கிங்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம் போல, ஏன்னா உன்னோட குக்கிங் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே அந்த சிம்ரனுக்கும் ரொம்பவுமே சந்தோஷம் தான் சொல்லணும். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடியா வருது அவனுக்கு, சரி இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டலாம் அப்படின்னு. என்னன்னா சமைக்கிறது வைஃபா இருந்தாலும் ஹஸ்பண்ட் தானே பிளேட் எல்லாம் கழுவணும், இதை வச்சே தப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த சிட்டி கிட்ட சொல்றான். என்னப்பா சாப்பாடு நல்லா சாப்பிட்ட போல, அப்போ தட்டெல்லாம் யாரு கழுவுறது, நீ கழுவியா இல்ல சிம்ரன் கழுவுமா? எனக்கு தெரிஞ்சு நீ தான் கழுவணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்குள்ள சிட்டிபாவுக்கு கோவம் வருது. சிம்ரன் நீ போய் எல்லா தட்டியும் கழுவி அப்படின்னு சொல்றதுக்குள்ள சிம்ரனுக்கும் கோவம் வருது. என்னது சமைக்கிறது நானே இருந்தா அது கூட நானே செய்யணுமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேற இன்னும் ஏற்றி கொடுத்துதான் சொன்னோம், இங்க பாத்தியா அம்மையில இப்படிதான் நல்லா கஷ்டப்பட்டு சமைக்கணும், ஆனா ஹெல்ப் மட்டும் பண்ண மாட்டாங்க, நீ என்னன்னு கேளு அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டுறாங்க. அடுத்து இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு மீதியில நேரா சிம்ரன்டாலும் ஹீட் பண்ற இடத்துல விழுந்துருது. நம்ம ஹீரோயினும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுருது. அடுத்து இந்த சைடு காட்டினா நம்ம ஹீரோ வேற அதை சிட்டிட்டால அங்கிருந்து வெளியே தள்ளி விட்டுறான். அடுத்த செகண்ட் வண்டி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு கீழே ஒரு இடத்துல இடிச்சுக்குது. உள்ள பார்த்தா பெட்ரோல் வேற உள்ள லீக் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த சிம்ரன்டாலும் பயங்கரமாக கத்திட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயங்கரமாக பயப்படுது. அந்த சவுண்டுக்கு நம்ம ஹீரோ ஏஞ்சிறாரு, எப்படியாவது நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு. அவனும் வர நேரத்தில் அந்த சிம்ரன்டாலும் உள்ளேருந்து வெளியே வந்தது வந்து நம்ம ஹீரோயினை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறப்போ நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினையும் இங்கேருந்து போ, ஏன்னா இங்கே பெட்ரோல்லாம் லீக் ஆகுது, கண்டிப்பாக வெடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை முதல்ல அமைச்சிட்டு பின்னாடியே நம்ம ஹீரோவும் குச்சிறாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் ஒரு கன் எடுத்து அந்த சிம்ரன்டால கொன்னுலான்னு டிசைட் பண்றான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி ஜேனும் அங்கேருந்து ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த சிட்டி டால் தான் கன்னை வச்சுட்டு அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கான், அங்கேருந்து ஓடு சீக்கிரம் போ அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லை, அதனால சிம்ரன் டால் எடுத்துக்கிட்டு ஸ்பீடா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கான். அவனும் நேரம் எங்க வந்திருக்காங்க பார்த்தா அந்த சிட்டியோட பாடி தோண்டிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்க ஆல்ரெடி அந்த சிட்டி பாபுவோட பாடியை தோண்டிட்டு இருக்காங்க, அவன் தான் கொண்டதான் அப்படின்னு இவங்க சேர்றதுக்காக. அப்போ அந்த சிட்டி பாபு நம்ம ஹீரோயினியை மிரட்டிய வேலை வாங்குறான். அந்த செவப்பட்டி தர அங்க இருக்கிற டாலர் எடு அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறான். அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லைன்னு அந்த டாலர் எடுக்கிறான் ரொம்பவுமே பயத்துல. அடுத்து நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு வந்துடுறான், அந்த பொண்ணை விட்டுரு இல்லைன்னா உன்னோட சிம்ரனை நான் கொன்றுவேன் அப்படின்னு. அப்போ அந்த சிட்டி பாபும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். சரின்னு சிட்டிடாலும் ஓகே அந்த சிம்ரன் என் சைடு அனுப்பு, அப்பதான் உன்னோட ஆளை அனுப்பு அப்படின்னு பயங்கரம் மிரட்டதுக்குள்ள சரின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அடுத்து அவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ நம்ம சிம்ரனும் யோசிக்குது, எப்படியும் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்றது, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ரொம்ப கொடுத்து வச்ச, உனக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து சிம்ரன் டாலும் இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிட்டி டாலோ என்ன பிளான் பண்ணான்னு தெரியல, அடுத்த செகண்ட கத்தி எடுத்து அவங்க சைடு வீசுறான். நம்ம ஹீரோ இது கவனிச்சுட்டு அவன் சைடை வலிச்சுக்கிறான் அந்த கத்தியை, அதனால அவனுக்கும் பயங்கரமா அடிபட்டது. அடுத்து அந்த சிட்டி பாபு 2 கன் எடுத்து 2 பேர் சைடும் காட்டிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் சாவறீங்களா இல்லையா, இல்லைன்னா நானே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கட்டி போட்டுறான். அடுத்த செகண்ட் அவங்க பாடிக்குள்ள மாறதுக்காக இவனும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சிம்ரன் டாலும் நேரா போய் அந்த சிட்டி பாபு கூட பேசிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் சாகர வரைக்கும் ஒன்னாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கத்தி எடுத்து அந்த சிட்டி டால குத்திடுது. அப்போ சிட்டி டால கேட்கறான், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. நாம 2 பேரும் எப்பவுமே சேர்த்துட்டோம், இது நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு அந்த சிம்ரன் டால சொல்றதுக்குள்ள நீ ஒரு துரோகி அப்படின்னு பயங்கரமா சிட்டிடால சொல்லிட்டு இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட பார்த்தா அந்த சிட்டிடால் சிம்ரன்டால அடிக்க ஆரம்பிச்சிருது. சிம்ரன்டாலும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 டாலுக்கும் பயங்கரமான சண்டை தான் சொல்லணும், அதாவது கொலகார டாலுக்கு. கடைசியில பார்த்தா சிட்டிடால் அந்த சிம்ரன்டால அடிச்சே கொண்டுறான். அப்பயும் சிம்ரன்டால் ஏஞ்சி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்குள்ள சிட்டிடால் கத்தி எடுத்து அந்த சிம்ரன்டாலே கொண்டுறான். நீ செத்து போ, எனக்கு யூஸ் இல்லைனா இந்த உலகத்துல எவனுமே இருக்கக்கூடாதா அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு இரும்பை எடுத்து அந்த சிட்டிடால ஒரு அடி நேரா போய் அவன் சமாதிக்குள்ள விழுந்துடுறான் தான் சொன்னோம். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினி கன் எடுத்து அந்த சிட்டி பாபு டால் சைடு காட்டுது. அதே நேரத்தில்
ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். அவன் வந்து 2 பேருமே கை தூக்குங்க இல்லைன்னா உங்க 2 பேருமே சுட்டுறான் அப்படின்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லைன்னு கண்ணை கீழே போட்டுருது. அப்போ அவனும் இங்க வந்து பார்த்தா அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிரான். என்னன்னா சிட்டி டால் உயிரோடு இருக்கு அப்படின்னு. எப்படி இது உயிரோடு இருக்கு அப்படின்னு இவனும் பயங்கரமா ஷாக்ல இருக்கான். அப்போ அந்த சிட்டி டாலோ என்ன விடுங்க, நான் இன்னும் கொலை பண்ணணும், உன்னை கொன்றுவேன் இல்லைன்னா யாருமே உயிரோடு விட மாட்டா அப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயினிக்கோ இனி இது உயிரோட வந்தா நிறைய பேரை கொண்டுடும் அப்படின்னு போலீஸ்காரன் கிட்ட இருக்கிற கண்ணை வாங்கி சிட்டி டால் சைடு காட்டுது. அதை பார்த்த உடனே சிட்டி டாலோ கொஞ்சம் கூட பயப்படுவேன். உனக்கு தைரியம் தான் என்ன சுடு, நீ எத்தனை வாட்டி சுட்டாலும் நான் திரும்ப திரும்ப பொழைச்சு வந்துகிட்டே இருப்பேன், முடிஞ்சா சுடு. இந்த மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லைன்னு கன்லயே ஃபயர் பண்ணுது. செத்து தொலை அப்படின்னு. அந்த டாலோ அதே இடத்துல இறந்துச்சுன்னு தான் சொன்னோம். அப்ப அந்த போலீஸ்காரனா சொல்றான் இங்க நடந்ததை சொன்னா எவனுமே நம்ப மாட்டாமா, நான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அதே நேரத்துல போலீஸ்காரனுக்கு போன் வரத்துக்குள்ள அந்த போன்ல சொல்றாங்க அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அவங்க 2 பேரும் பார்த்தாச்சு, ஆனா இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இவங்கள, நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபைனல் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே அவங்க 2 பேரையும் அங்கே போக சொல்லிடுறாரு. நீங்க இனிமே போங்க, இனி உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அடுத்து நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரன் இன்னொரு டாலை பார்க்குறான். அதுதாங்க சிம்ரன் டாலா. அதை பார்த்துட்டு ஓ இதுவும் உயிரோடு இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு அதை டச் பண்ணணும்னு ட்ரை பண்றான். ஆனா அது உயிரோடு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான். திடீர்னு பார்த்தா அந்த டால் உயிரோடு வந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான சத்தத்தோட கத்திட்டு இருக்கு. என்னன்னு ஒண்ணுமே புரியல அந்த போலீஸ்காரனுக்கு. அப்போ வயிற்று பகுதியில இருந்து ஒண்ணு வெளியே வருது. அதாவது குழந்தை. இயற்கைக்கு மாறா இவங்க 2 பேரும் ஒன்னானதுல இருந்து வந்த ஒரு குழந்தை தான் இது. இதை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரனும் ரொம்பவே பயங்கரமா பயப்படுறான். அடுத்த செகண்டே இந்த குழந்தை அவன் மேல ஜம்ப் பண்ணுது, அதாவது கொலை பண்றதுக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம காட்டல, ஏன்னா இதோட கதையை முடிஞ்சிச்சு. ஸோ காய்ஸ், இந்த கதையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கணும்னா நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. திரும்ப இன்னொரு கதையில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் மணி. பாய் பாய்.